ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து மித்து தோற்று போன அந்த நைட் நேச்சர் போகிறோம். ஆக்சுவலாக நீங்கள் தான் தோக்கி வச்சு அதெல்லாம் சொல்லக்கூடாது இல்லையா? அதெல்லாம் சொல்லணும். யாருக்கும் தெரியாது சீக்கிரட்டா. ஒன் பிளேயர்னா விளையாடக்கூடாதுரோ. அதுக்கப்புறம் எல்லாரும் எடுத்துப்பாங்கடா. எல்லா லூட்டியும் நம்ம எடுக்க முடியாது. அது அப்படி கண்டிப்பாக அவுட் தான். அவுட்டா பாருங்களா? யாருமே உனக்கு ஹெல்ப்புக்கு இருக்க மாட்டாங்க. யாருமே உனக்கு பேண்டேஜ் போட்டு இருக்க மாட்டாங்க. உனக்கு பேண்டேஜ் இல்லைன்னா பரவாயில்ல, நான் அடுத்த கேம் பிளேயில் வந்து அடிப்பேன். ஈஸ்டர் ஈவெண்ட் வந்துடுச்சுடா. நிறைய ஈஸ்டர் ஈவெண்ட் இதுக்கும் வந்துடுச்சா? ஆமாம், இப்போ ஈஸ்டர் சீசன் நினைக்கிறேன். பிளாக் ஸ்பிரிட்ஸ்லேயும் வந்துடுச்சு, இதுலேயும் வந்துடுச்சு. அடுத்தது டெட் ரைல்ஸில் வரணும்டா. டெட் ரைல்ஸ் செம்மையான கேம்டா. டெட் ரைல்ஸ் அதுக்கப்புறம் பிளாக் ஸ்பிரிட்ஸ் வந்துடுச்சு. இல்லை ஓகே, நம்ம டச் பாலில் வரல. டெத் பாலில் வரணும். ஓகே வா, நம்ம போய்ட்டு மரத்தை வைக்கலாம். அண்ணா இதுக்கு முன்னாடி டெத் பால்னா செம்ம ட்ரெண்டா. அதான்டா ட்ரெண்டு. பிளேட் பால் தான்டா பெஸ்ட்டு. ஆனால் அதில் என்ன மாதிரி ஷாட்ஸ் போட்டாங்கன்னு சொன்னால் நாங்கள் இது ஒரு பேக்கர் வைப்பான். அவன் கத்தி ஒழிஞ்சிரும் அவன் அடிக்கும் போது. அப்போ அவுட்டர்ஸ்னால் வந்து வெளியே போகும்போது அவனுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்வாட் தருவாங்க. அது வச்சு அவன் செம்மையாக விளையாடி வின் ஆயிடுவான். என் ஃப்ரெண்டு கூட என் அக்கௌண்ட்டில் ஒரு வாட்டி எனக்கு கொடுத்தான்டா. எப்படி அந்த சைனிங் ஸ்வாட் தான் நீ வச்சிருக்க உன் அக்கௌண்ட்டில், அது தெரியுதா? ஓ, ஃபஸ்ட்டு மேப்பை மேக்ஸ் பண்ணணும். இல்லை வேணாம், அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். பரவாயில்ல. டே 2 வந்து பெல்ட் ட்ரேடர் வரும். இப்படி குதிச்சு ஸ்விம் பண்ணணும். வரேன். இதை வந்து வெட்டினா சீக்ரெட் மாதிரி வருமாண்டா. சீக்ரெட் தெரியுமே. ஸ்கேம்டா. இல்லை ஸ்கேம் இல்லை, ஸ்கேம் தான். அது நீ வந்து நிறைய ஈஸ்டர் ஈவெண்ட் என்ன இருக்கும்? என்ன அங்க ஒரு ஈஸ்டர் ஈவெண்ட் ஒன்று இருந்தது. ஓகேடா, தெரியுதுடா. ஒரு கேரட் இருந்ததுடா. அது அமைதியார் பார்த்துக்கோ. அது என்ன ஃப்ரெண்டாடா? அந்த wolf இல்லடா, அடிக்க வருதுடா. அதான்டா நம்ம அந்த பன்னி அடிக்கும் போது அதையே அடிக்கிறது. ஓடு. தேவை ஓடு வருஷத்துக்கு. ஓ அப்பா. ஆமாப்பா. ஓகே, இப்போ ஈஸ்டர் ஈவெண்ட்டே போயிடலாம். என்ன இருக்கு இந்த ஈஸ்டர்? 4 சப்போஸ் பன்னி அங்க தான் இருக்கு. டேக் பாஸ்கெட். பிக் பாஸ்கெட் கலெக்ட் பண்ணலாம். பிக் பாஸ்கெட். பன்னிடா. அது பன்னியா? ஆமா, பன்னி. இதுல தான் இத தான் ஈஸ்டரா வச்சிருக்காங்க. இதுவா ஈஸ்டர் வச்சிருக்காங்க? ஆமா, இதான் மோஸ்டா எப்பவுமே ஈஸ்டர். இதோட பிக்சர் தான் எல்லாத்துலயுமே போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னே தெரியல. நைட் வேற வருதானே. ஒன்றும் ஆகாதுடா. ஆமா, தெரியும். அப்ப ஏன்டா ஒரு எக் சொல்றேன்? எக் எங்கடா இப்ப எக் கலெக்ட் பண்றது? எக்கே கலெக்ட் பண்ணாத, அது கடிக்க ரொம்ப ரார். அங்கே ஒரு கேரட்டுக்கு அது ஒரு ஈஸ்டர் ஈவெண்ட்டோட இது. ஏன் இப்போ திருப்பியும் கேம்ப் ஃபயருக்கு போகிற? அது டே 1ல தான் அடிக்காதுல்ல? இல்லடா, வெளிச்சு தெரிய மாட்டேங்குதுடா. ஆனால் அது ஏன் வெளியே போன உடனே ஆரஞ்சாக்குது அந்த பிளேஸு? என்ன பார்ப்போதா? பசங்க மரத்தை விட்டு எடுத்துக்கலாம். ஏன்டா ஒன்றும் என்ன வந்து உள் போகிறோம்டா. ஐயோ, மறந்துட்டியா? அப்படியாவா? ஓகே, இது வந்து ஒரு நாளைக்கு தாக்கு பிடிக்கும். வா, நம்ம போய் பன்னி ஹண்ட் பண்ணலாம். பன்னி ஹண்ட். இதுவா எக்கு? இல்ல, ஜீன்ஸ் டச்னா இல்லடா. இருக்கேடா. என்ன நான் விளையாடும் போது மட்டும் மாட்டா இருக்கு. நான் விளையாடும் போது மட்டும் தான் டச்சேன். நீ விளையாடும் போது இருக்குடா. அப்ப நீ பேசுறத மட்டும் தான் நான் பேசுறேன்னு சொல்ற. நான் சும்மா சொன்னேன், இதுதான் நீ நம்பிட்ட. நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் நீ அடிச்சல, நான் பேசிட்டேன். அது நான் உனக்கு சும்மா அடிச்சேன். அதனால உனக்கு வலிக்கும்டா. ரெக்கார்ட் ஆகி கொஞ்சம் குத்திடு.
தெரியவே தெரியாதுடா உங்களுக்கு. நீ பேசுங்கடா. காமெடி நல்லா இருக்குதா ஜோக்கு? நல்லா இல்லை. இப்போ பில்ட்ரேடே வந்துட்டான்டா. நம்மளுக்கு தான் பன்னி கிடைக்கல. பன்னி ஃபுட். பன்னி ப்ரூட் ஃபுட். ஏன் நம்மளுக்கு நிறைய ஃபுட்டு தான்டா கிடச்சிருக்கு இது வரைக்கும். ஆமாம், ஒரு பன்னி ஃபுட்டு கூட இல்லை. கிடைக்கலடா. கடிச்சிருச்சுடா. ஒன்று பயந்து ஓடுது பாருங்க. ஓகே. ஆமாம், நீ ஏன் இன்னும் ஒரு ஃபுட்டு கூட சாப்பிடல எனர்ஜிக்கு? ஆமாம்ல, சாப்பிடணும் பார்த்துக்கலாம். சாப்பிட தேவையில்ல, அப்புறமா சாப்பிட்றேன். ஸ்டோர்லாம் பண்ண மாட்டேன், ஈட் பண்ணிப்பேன். ஓகே, இதான் அன்ஸ்டோர். இது கொண்டத்தில் குக் ஆகிடும். ஓகே, இப்போ இவன்ட்டு போயிட்டு ஸ்ட்ராங் ஆக்ஸ் பண்ணலாமா? குட் ஆக்ஸில் இல்லை குட் ஆக்ஸ் போயிட்டேன். அன்ஸ்டோர் குட் ஆக்ஸ் குட் சாக். டே இதில் தான் ஆரம்பிச்சு தாண்டா அவுட் ஆகிட்டேன். ஆல்மோஸ்ட் அவுட். கேம்ப் ஃபயர் இஸ் ஆல்மோஸ்ட் அவுட். ஓகே, இதான் அந்த சீக்ரெட்டா? இல்லை இது எல்லாருக்குமே தெரியுமா? ஆல்மோஸ்ட் அவுட்ரா உன்னோட கேம்ப் ஃபயரு. அதான் கோல் எடுத்திருக்கேன். கோல் எடுத்திருக்க? ஆமாம், அது ஏன் பிளிங்க் ஆகுது? கண்ணு தெரியலையோ? காமிக்குது. கண்ணு தெரியலன்னா பிளிங்க் பண்ணுவாங்களேடா. இதோ பாரு, இங்கே மேலே ஏறிக்கலாம். என்ன இதான் எக்கா? அது எக் இல்லைடா, கேரட் தான். கேரட்டு. ஈஸ்டர் எவன்ட்ல யார் கேரட்டை போடுவா? அதான் எனக்கும் தெரியாது. அப்ப நீ ஏன்டா கேரட்டுக்கு போற? சும்மா அது பெருசாக இருந்ததுன்னு பார்த்தேன். ஏன்னா எல்லா இடத்துலையும் கேரட்டாக தானே இருக்குது பெருசாக. நான் ஃப்ளாஷ் லைட்டுக்கு தான் வந்திருக்கேன். ஓகே. அந்த ஒரு எக்கு பார்த்தேன். எக்கு எங்க? பேர் பேத்துறேன் நீ என்ன? எங்கேயுமே இங்கெல்லாம் எக்கு இல்லைடா. அதோ பாரு, அன்கவர் ஒரு செஸ்ட் இருக்கும். அந்த செஸ்ட் அந்த சைடு இருக்கும். அந்த பக்கம் இருக்குதா ஃப்ளவர்? செஸ்ட் இந்த சைடில் இருக்குன்னு சொல்லுதுடா. வாடா போவோம். இந்த செஸ்ட் இல்லை, ஸ்டோன் தானே இருக்குது. ஸ்டோன் தான் இருக்கா? ஆமாம். நம்ம வேகமாக போகணும்டா. டே 2 முடியறதுக்குள்ள. ஏன் டே 2 அட்டாக் பண்ணாது. சாக்கில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சீக்கிரமா பேர் ஸ்ப்ரிண்ட். ஸ்ப்ரிண்ட்லாம் பண்ண வேணாம். நம்ம ஃப்ளாஷ் லைட் எடுக்கலாம். அது ஓகே. ஆமாம், அது கொஞ்சம் ஓகே தான். ஆக்ஸ் இருக்குது, குட் ஆக்ஸ் இருக்குது. இதான் எனக்கு ரொம்ப முக்கியம். இது நைட்டிஸ்டா? ஓ ஆமாம். ஐயோ ஸ்ப்ரிண்ட். இது அந்த அவள் இருக்கும்ல, அது ஓடின மாதிரி நான் பார்த்தேன். அங்கே நின்ன மாதிரி. அந்த ரெமண்டா எங்கடா? நைட் ஆயிடுச்சா இல்லை? என்னடா இன்னும் கூட இது குக் ஆகலை? இப்போ குக்காக இருக்கும் பாரு. குக் ஆயிடுச்சு. என்ன நான் இதை ஸ்கிப் பண்ணிட்டேன்டா. அந்த ட்ரேடர்ஸ் யார்? அவங்க அட்டாக்கர்ஸ்ரா. இதுக்கு தான் சொன்னேன் 2 பிளேயர் ஆச்சு போன்னு சொன்னேன். கேட்டியா? டே 4 தான்டா வருவாங்க. இப்பெல்லாம் வரமாட்டாங்கடா. பாம்புத்தாதரா. என்னடா காணும்? என்ன இருக்கு? டீரு அதுனா வரும். நீ வெயிட் பண்ணி வெளியேனா போனா அவ்வளோதான். அங்கே பிடிச்சிரும். அதுதான் அது. என்ன அது? சால்மன். சரி, வேற ஏதாவது வீடு இருக்கா? நீங்க இங்கே பார்க்கலாம். ஆனால் போக கூடாது. போனால் என்ன ஆகும்னு எனக்கு தெரியாதா? ஓகே, சும்மா உட்கார கட்டையில் உட்காரவே முடியாது. என்ன பண்ணுறது? பரவாயில்ல. இல்லைன்னா எமௌண்ட் வாங்கணும்டா. எமௌண்ட் போட்டால் வரும்னு நினைக்கிறேன். ஏன் போட்டால் என்ன ஆகும்? இதோ இந்த துணியை புத்தி சுற்றுவாங்களே, அதனால சுற்றுறான். அதுக்கப்புறம் டான்ஸ் டான்ஸ் வேற ஏதாவது டான்ஸ் பண்ண முடியுமா? தெரியல. இதான் ஆனால் உன்னால சிட் பண்ண முடியுமாடா? சிட். அப்போ அவ்வளோ வேண்டாம். சிட்டு பண்ண முடியுமா? அமைதியாக பாடுறாங்க. என்ன பண்ணுறது மட்டும்
ஈஸி. நான் போயிட்டு லூட் நிறைய எடுக்க போகிறேன். என்னது? லூட் எடுக்க போகிறேன். 10 minutes தான் ஆயிடுச்சு. எக்கு நம்ம ஏன் ஒரு சீரீஸ் செய்யக்கூடாது? எதில்? ரோப்ளாக்ஸ். என்ன சீரீஸ்? மைன்கிராஃப்ட் சீரீஸ் வேணால் செய்யலாம். ரோப்ளாக்ஸில் 99 நைட்ஸு. இப்போ எப்படி அதை எடுக்கிறது? ஸ்டோர் பண்ணி இதோ 99 நைட்ஸில் டே 99 நைட்க்கும் ஒரு சீரீஸ் போடலாம். ஓகே, இல்லைனா டே 100க்கும் ஒரு சீரீஸ் பண்ணலாம். எப்படா போடுவேன்? என்னடா நீ யோசிக்கிற? எனக்கே தரலாம். இங்கே தானே அந்த உல்ஃப் இருக்கும். அந்த உல்ஃபு மாட்டினப்போ இங்கே இல்லை, எடுத்துக்கலாம் அது. ஆனால் அது எப்படி அந்த பேர் மோஸ்ட்டாக நம்ம சாவோம். பார்த்துருக்கியா? அப்படியோ? எதா இருக்கு? கோல் இருக்கு, நல்லது. இந்த தடவை வெளியே இங்கே ஒரு எக்கு. ஆமாம், இந்த எக்குனா கழிப்போனா நம்மளுக்கு அப்படி என்னடா கிடைக்கும் தெரியல. என்ன பார்க்கலாம். இங்கே உல்ஃப் இருக்கும். என்ன உல்ஃபே காணும்? ஏதாவது நல்ல லூட்டாக இருக்குமாடா? பார்க்கலாம். ரிவால்வர் இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த செஸ்ட் பிளேட் இருந்தால் ரிவால்வரா? அங்கே மட்டும் பேராது. பைத்தியம். இது இல்லை. பயந்துட்டா. பயந்தா அவனை போல. அதுதான் இதான்டா தவளை இருக்கு. என்ன அடிக்குது? அதனால தவளை அடிக்குது. தவளை நக்க செய்யும். அதுதான் அடிக்குது. சரி guys, டே 3 வரைக்கும் சர்வை பண்ணுறோம். இதுவே ஒரு பெரிய விஷயம் தான். சரி, இந்த கேமில் இதோட முடிச்சிக்கலாம். அடுத்த டைம் நம்ம ட்ரை பண்ணலாம். நிறைய டே போக. ஆனால் இப்போ எனக்கு வந்து லக்கியாக தெரியல. பார்த்துக்கலாம்.